जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कपित्त जम्बो पलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவக்கோள்கள் துணையுடன் அனுகிரகத்துடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பூரண ஆசீர்வாதம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வார வாரம் நம்மளுடைய ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். வார வாரம் மக்களுடைய ஆதரவுகள் நிறைய இருக்கு. சுவாமி நீங்க சொல்ற விஷயங்கள் சரியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வேலையில எல்லாம் ஸ்திரமா இருந்து அதை எதிர்பார்த்ததுடன் சீக்கிரமா அது நல்லபடியா நடந்து சந்தோஷமா இருக்கணும். திருமணமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நல்லா கூடி வந்து நீங்க பிறக்கக்கூடிய ஆவணி மாதம்லாம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். என்னுடைய பிரார்த்தனையும் அதுவே. அதனால தான் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மக்கள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது மக்கள் அப்படிங்கிறது. அதனால இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை எப்படி இருக்கு, இந்த வாரத்துல நீங்க என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாது, எல்லாம் பெர்ஃபெக்டா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சார் எனக்கு இந்த மாதிரி பேசணும், எனக்கு உங்ககிட்ட இம்மீடியட்டா பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே பேசி அதற்கான தீர்வுகளை தீர்த்துக்கணும். ஏன்னா சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, பிறந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி, ராசியாதிபதி, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கு, பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவ்ஸா இருக்கா, எப்படி இருக்கு, எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தால்தான் அது சிறப்பாக இருக்கும். சரியா? வாங்க 12 ராசி பலன்களை பார்ப்போம். 12 ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, என்ன தனித்தத்துவமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்க. வார ராசி பலன் எதற்கு அப்படின்னு சொன்னா, இந்த வாரம் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய வாரம். அதனால சுபம். கும்பராசி நேயர்களை, சதயம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, அவிட்டம் கும்பராசி, நீயா ஒரு சூழ்ச்சி வலையில் போய் சிக்கி கொள்ளாதே. மிக முக்கியமான ஒண்ணு, கெட்ட விஷயத்துக்கு உன்னை பயன்படுத்துவாங்க. கவனம். தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பாரு. நீயா போய் ஒரு விஷயத்துல மாட்டிக்காத. கும்பராசி பொறுத்த அளவுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியும். அதுலயும் உங்களுக்கு பாத சனி, குடும்ப தன வாக்குஸ்தானம், வாயை திறந்தாலே பிரச்சனை, ஒரு பக்கம் ஹெல்த் இஷ்யூ, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க தான் எந்த இடத்துல கவனமா இருக்கணும், எப்படி இருக்கணுங்கிறத நீங்க தான் பார்த்துக்கணும். ஒரு சில விஷயங்கள் எல்லாமே. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையனும் இலர். ஸோ எப்படின்னா, உங்கள் பாதையை தனியாக இருந்தாலும் பரவாயில்லை, கூட்டத்தில் பின்தொடர்ந்து தவறான பாதையில் செல்வதை விட தனியாக சரியான பாதையில் செல்வதே பெருமை. ஸோ எப்படி போகணும், என்ன பண்ணணும், அப்படி கூட்டத்தோட சேர்ந்து போட்ட கூட பிரச்சனை. தனியா போனாலும் நீ போக வேண்டிய இலக்கு கரெக்டா இருக்கணும். இந்த வாரம் யாரையும் இம்ப்ரெஸ் செய்ய முயற்சி செய்ய வேண்டாம். உங்களுடைய முடிவுகள் சரி என்பது உங்கள் வளர்ச்சியை நிரூபிக்கட்டும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஒன்று, வேலை விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்குங்க. நியூ அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட், நிறைய நல்ல விஷயங்கள். தனியார் நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான ஒரு சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு மாட்டிக்காது. நீ யாருக்கிட்டையாவது சொல்லியிருப்ப, அது எப்படியே எம்டி வரைக்கும் போயிடும். ஸோ கவனமா இரு. வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு, கும்பராசியில இருக்க அப்படின்னு சொல்லி இருக்கிறவர்களுக்கு இன்னமும் நீ ஏமாந்துட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். குடும்பத்தை நம்பி சில விஷயத்துல நீ ஏமாந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நீ ஒரு பக்கம் வெளிநாட்டுல சம்பாரிச்சுட்டு இருக்க, இங்க குடும்ப திசை திரும்புது, கவனம் தேவை. சரியா? இங்க குடும்ப திசை திரும்புது, வேற வழியில போய்கிட்டு இருக்கு, உனக்கு தெரியாம சில விஷயங்கள் நடக்குது, கவனமா இரு. வேலையில கவனமா இரு, தொழில் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இரு. திருமணம், மறுமணம், ரிலேஷன்ஷிப்பு, காதல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆகும். சில விஷயங்கள் பிரச்சனை இல்லை. மாணவிகள் எப்போதுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஒண்ணு. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, திருமணம், மறுமணம் சம்பந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும். அதே போல விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருங்க. நம்ம என்ன செய்ய போறோம், என்ன பண்ண போறோம், விவாகரத்து அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது.
கடைசி நிமிஷத்துல சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்ட வந்து முடியக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் அது தடங்களாகி நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ கூடியமான வரைக்கும் பைரவர் வழிபாடு நிறைய பண்ணுங்க. யாரையும் நம்பாதீங்க. தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு போயிடுவான். கவனம் தேவை. நீயா போய் ஒரு விஷயத்துல மாட்டிட்டு, நீயா போய் ஒரு விஷயத்துல கண் கலங்கிட்டு நிக்காது. இந்த வாரம் உங்களுடைய மகள் உங்க வீட்டை தேடி வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. உங்க மக உங்க வீட்டை தேடி வரப்போறா. அது பிரச்சனையோட வருவாளா, சந்தோஷமா வருவாளாலாம் தெரியாது. ஆனா உன் மகள் உன்னை வீடு தேடி வரப்போறா. உன்கிட்ட கோச்சிட்டு போன பொண்ணு கூட உன்னை தேடி வரலாம். அல்லது வீட்டை விட்டு ஓடி போய் காதல் திருமணம் பண்ணின பொண்ணு கூட உன்னை தேடி வரலாம். எனக்கு வாழ்க்கை சரியா அமையல அப்படின்னு சொல்லி உன்னை தேடி வரலாம். கை குழந்தையோட தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ உன் மனநிலை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் இமீடியட்டா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க. சாமி, நீங்க சொன்ன மாதிரி என் பொண்ணு என்னை தேடி வந்திருக்கா, என்ன செய்யலாம் சாமிங்கிறத, நீ எந்த ஊர்ல இருந்தாலும் உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.